ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் கிளீனிங் வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வெயில் டைமில் குட்டி குட்டி எறும்பு, ஈ தொல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க. கரப்பாம்பூச்சி தொல்லை எல்லாமே இருக்கும். இப்போ பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் தொடச்சி விட்டுறலாங்க. டெய்லியுமே இந்த மாதிரி சோப்பு ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணணுங்கிறது கிடையாது. பட் ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இல்லை ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லை, எனக்கு க்ளீன் பண்ண டைம் இல்லை அப்படின்னா ஒரு டவலை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த கேஸ் ஸ்டவ் மட்டும் ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கங்க. இல்லை கொஞ்சம் எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன மாதிரி இந்த மாதிரி சோப்போ விம்ஜெல்லோ எதை வச்சு கூட ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது தண்ணி ஊற்றி நம்ம கழுவி விட்டோம் அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே தண்ணி சிந்திட்டு இருக்குங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு துணி எடுத்து தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா சோப்பு நூறு அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலராட்டு திட்டு தெரிகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வரட்டவல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது.